ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த நாளை காணும்படி அனுகூலமான வாசல்களை நீர் எங்களுக்காய் திறந்து தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய சகல பிரயாசங்களும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும் அங்கீகரிக்கப்படவும் தக்கதான இரக்கங்களை தந்து நீரை மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல முயற்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும். நீரே உம்முடைய நாமத்தின் வல்லமையான காரியங்கள் யாவற்றையும் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். பாடல் புஸ்தகத்திலே 159வது பாடல், சாங் நம்பர் 159, 159வது பாடல். எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே. இறைவா உம்மையே புகழ்வே. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே. இறைவா உம்மையே புகழ்வே. தந்தையும் நீரே, தாயும் நீரே, சொந்தமும் நீரே. தந்தையும் நீரே, தாயும் நீரே, சொந்தமும் நீரே. எந்தன் பாக்கியமும் நீரே. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே. இறைவா உம்மையே புகழ்வே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. எந்தன் பாக்கியமும் நீரே. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே. இறைவா உம்மையே புகழ்வே. அன்பனும் நீரே, நண்பனும் நீரே, அனைத்தும் நீரே. அன்பனும் நீரே, நண்பனும் நீரே, அனைத்தும் நீரே. எந்தன் பாக்கியமும் நீரே. எல்லா காலத்திலும்
எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே இறைவா உம்மையே புகழ்வே. ஒளியும் நீரே வழியும் நீரே உண்மையும் நீரே. ஒளியும் நீரே வழியும் நீரே உண்மையும் நீரே. எந்தன் பாக்கியமும் நீரே எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே இறைவா உம்மையே புகழ்வே. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் இறைவா உம்மையே புகழ்வே இறைவா உம்மையே புகழ்வே. பாடல் புஸ்தகத்திலே 173வது பாடல், சாங் நம்பர் 173, 173வது பாடல். ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் அறிந்து உறவாட உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தே நான் உள்ளதெல்லாம் இழந்தே. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும். எல்லாமே குப்பையேன எல்லாமே குப்பையேன என்னாலும் கருதுவே. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா.
திரு ஆவி பெற, உம் திரு ஆவி பெற, உம் பாடுகள் ஏற்றே ஒப்பற்ற என் செல்வமே. ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே. ஓ எந்தன் இயேசுநாதா. கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா, கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா, தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவே. தொல்லைகள் என்ன செய்யும் ஒப்பற்ற என் செல்வமே. ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே. ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட, உள்ளதெல்லாம் இழந்தே, நான் உள்ளதெல்லாம் இழந்தே. ஒப்பற்ற என் செல்வமே. ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே. ஓ எந்தன் இயேசுநாதா. பாடல் புஸ்தகத்திலே 163வது பாடல், சாங் நம்பர் 163, 163வது பாடல். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே.
பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி அருவெறுப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் ஏழ்மை நிலையை சொல்லி என்னை அருவெறுப்பார்கள். ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் ஏழ்மை நிலையை சொல்லி என்னை அருவெறுப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசி அறிவை உணர்த்தும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்ற சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை இரக்கங்களை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியமான வார்த்தைகளை நாங்கள் அறியும் பொழுது இவைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து இந்த வசனங்களின் மூலம் பேசி அறிவை உணர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 48வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்து ஓடினார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளின் கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே நாங்கள் உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்பார், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்பார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
என்னாலும் பார்த்துக் கொள்ளி யெகோவா நீரே, என்னாலும் பார்த்துக் கொள்ளி. கலகலப்பா நாங்க கலகலப்பா, கலகலப்பா நாங்க கலகலப்பா. இந்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுமே. அந்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுமே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருமே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. அந்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுமே. 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 எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை உருவாக்கி தந்து எங்கள் காணிக்கைகளினாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் கடந்து வருகிறோம். அவலட்சணமானவைகளை அல்ல கர்த்தாவே, ஆண்டவராகிய தேவனுடைய மனம் பிரியப்படக்கூடிய அளவிற்கான காணிக்கைகளை மனமுவந்து படைக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். எழுந்து நின்று ஒரு பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். மேகம் சூழ இயேசுராஜன் வருகிறார், நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். மேகம் சூழ இயேசுராஜன் வருகிறார், நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மலையின் மீது வந்திறங்கும் பாதங்கள், மகிபனாம் இயேசுவின் பாதங்கள். மலையின் மீது வந்திறங்கும் பாதங்கள், மகிபனாம் இயேசுவின் பாதங்கள். கண்மலையில் வெடிப்பு தோன்ற கண்டோர் உள்ளம் நடுங்கிட வல்லராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். கண்மலையில் வெடிப்பு தோன்ற கண்டோர் உள்ளம் நடுங்கிட வல்லராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இணைந்து செல்லும் இரண்டு பேரில் ஒருவரே எடுத்துக்கொள்ளப்படுவார் இயேசு வருகையில். இணைந்து செல்லும் இரண்டு பேரில் ஒருவரே எடுத்துக்கொள்ளப்படுவார் இயேசு வருகையில். எண்ணெயுள்ள தீபம் கொண்ட கண்ணியரை சேர்த்துக் கொள்ள வல்லராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். எண்ணெயுள்ள தீபம் கொண்ட
கண்ணியரை சேர்த்துக் கொள்ள வல்லராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேகம் சூழ இயேசுராஜன் வருகிறார். நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். மேகம் சூழ இயேசுராஜன் வருகிறார். நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். எங்கள் காணிக்கைகளினாலே உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான எல்லா சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்தபடினாலும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே, என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே, என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நான் உந்தன் வழியில், காலமெல்லாம் நான் உந்தன் வழியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகிப்பே. பாக்கிய நாள் பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள் பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே.
சத்தியம் ஜீவன் ஒளியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. சத்தியம் ஜீவன் ஒளியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. தேவனே உம்மில் இணைந்து இருக்க, தேவனே உம்மில் இணைந்து இருக்க, இன்றும் என்றும் அருள் செய்வீரே. பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. இருளில் நின்று ஒளியினிடமாய் அழைத்த தேவனை போற்றுவே. இருளில் நின்று ஒளியினிடமாய் அழைத்த தேவனை போற்றுவே. உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி, உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி, சாட்சியாக கூறி திகழ்வே. பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை தோத்தரிப்பே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை தோத்தரிப்பே. என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தெய்வனாக, நீர் எங்களை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நடத்தும் கண்மலையாக, எங்களுக்கு துணையாய் பக்க பலமாய் நிற்கிறதற்காக உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய ஆழ்ந்த காரியங்கள் யாவற்றையும் கற்று உணரும்படி உம்மை நோக்கி கடந்து வருகின்றோம். பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து, நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாய் கற்று உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சகல காரியங்களிலும் தேவன் தம்முடைய மகிமைகளை, ஆசீர்வாதங்களை பூர்ணமாய் வழங்க பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. இன்றைக்கு சற்று முக்கியமான ஆழ்ந்த காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கடைசி கால கிறிஸ்தவன் என்கிற தலைப்பின் கீழாக பலதரப்பட்ட வார்த்தைகளை நாம் நம்முடைய தியானத்திலே
பார்த்து கொண்டு வருகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் ஒரு வார்த்தையை சொல்கிறது. கடைசி காலம் அது ஒரு எழுப்புதலின் காலம். இந்த எழுப்புதலின் காலத்திலே பங்கு பெறக்கூடிய நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. அத்தனை விதமான உறக்க நிலைகளிலே காணப்படக்கூடிய நீங்களும் நானும் எழுந்து நின்று கிரியைகளை நடப்பிக்க வேண்டிய காலம் இதுவாக இருக்கிறதுனாலே இந்த காலங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களின்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. எழுப்புதல், பலதரப்பட்ட எழுப்புதல்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு எழுப்புதலை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. ஆமோஸ் 2:11 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உங்கள் குமாரர்களில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் நான் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது கடைசி கால எழுப்புதல் தீர்க்கதரிசிகளாக எழும்பக்கூடிய எழுப்புதலின் அலை என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லும் பொழுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் பார்ப்பார்கள். அந்த நாட்களிலே இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அநேகம் அதிசயங்களை ஊழியக்காரர்கள் மேலும் நான் வருவிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் பேசி சொன்னதை போல இந்த கடைசி கால எழுப்புதல் என்கிறது தீர்க்க தரிசன அலைகள் வாய்ந்த ஒரு எழுப்புதல். இந்த தீர்க்கதரிசிகளால் எழும்பக்கூடிய எழுப்புதலின் அலை நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கடைசி கால நிலைகளிலே உங்களாலும் என்னாலும் சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதில் ஐயப்பாடு ஒன்றுமில்லை. தீர்க்க தரிசனத்தினுடைய எழுப்புதல் என்றால் என்ன? தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை வாசிக்க கேளுங்கள். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல, ஆவியானவராகிய தேவனாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது தீர்க்கதரிசிகள் என்றால் அவர்களுடைய அழைப்பினுடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய ஆழ்ந்த ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்தும் ஒரு அழைப்பு. கர்த்தராகிய தேவனுடைய மனதின் ஆழத்திலே அநேக விதமான பொக்கிஷங்கள் மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஆழ்ந்த பரிமாணமான நிலைகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால இயக்கத்திற்கு ஏற்ற வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராகிய தேவன் பேசி சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படக்கூடிய காலங்கள் இனி வரப்போகிறது. தானியேல், அந்த முடிவு காலம் வரக்கூடிய வரைக்கும் நீ உன்னுடைய நிலைகளிலே போய் நீ மெய்யாகவே படுத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலங்கள் நிறைவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக இவைகள் எல்லாவற்றையும் நீ முத்திரையிட வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் முன்பதாகவே காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தி சொல்ல ஆரம்பித்தார். இப்படி பலதரப்பட்ட ரகசியங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய மனதின் ஆழத்திலே பொக்கிஷ வைப்பாய் வைக்கப்பட்டிருக்க ஆரம்பிக்கிறதுனாலே இவைகளின் விளக்கமான காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி வரக்கூடிய காலங்களிலே உங்களாலும் என்னாலும் சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். கர்த்தருடைய
ரகசியங்கள் என்றால் என்ன? பல தரப்பட்ட ரகசியங்கள் ஆண்டவராக தேவனுக்குள் பொக்கிஷமாய் வைக்கப்பட ஆரம்பித்திருந்தாலும் குறிப்பான ஒரு ரகசியத்தை சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை, விசுவாசத்தினுடைய ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளக்கூடியவர்களுமாயும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்துல இந்த விசுவாசத்திலே காணப்படக்கூடிய ஆழ்ந்த ரகசியம், மேலோட்டமான விசுவாசத்தின் நிலைகளை நீங்களும் நானும் கண்டது உண்டு. ஒரு மனிதன் விசுவாசியாய் காணப்படுகிறது உண்டானால் எவை எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சாதிக்க முடியும். ஒருவேளை அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவராக தேவனுடைய வாக்குத்தத்தமான காரியங்களை சுதந்திரிக்க முடியும். இன்னும் ஆண்டவராக தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தின் மூலமாய் விசுவாசத்தினால் அநேகம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் தெரியாத அநேகம் ரகசியமான விசுவாசத்தினுடைய ஆழ்ந்த பரிமாணம் உள்ளே ஒளிப்பாக மறைப்பாக வைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. இதை நீங்களும் நானும் தெளிவான விதத்திலே கற்று உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் விசுவாசத்தின் மறு பரிமாணம், மறு விளக்கம் அல்லது விசுவாசத்தின் ஆழ்ந்த நிலைகளிலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான தன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டு உலகத்திலே செயற்கரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க நம்மால் ஆகும். ஒரு விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்கும்படிக்காக ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பங்கு. ஒரு மனிதன் ஆண்டவராக தேவன் பேரிலே வைக்கக்கூடிய விசுவாசத்தினால் அவன் தன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே உருவாக்கத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கின்றார். அவனை அறியாத அநேக விதமான மாற்றங்கள், அவனை அறியாத அநேக விதமான ஓட்டங்களிலே காணப்படக்கூடிய புதிய புதிய வல்லமைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணி பெற்றவனாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகள் எப்படியாய் காணப்பட ஆரம்பித்தது என்று சொன்னால், ஆண்டவராக தேவனை நோக்கி ஜெபிக்கணும், அதன் பின்பதாக நம்முடைய பணியை நம்ம செய்யணும், அதன் பின்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், சபைக்கு நாம் நேர்த்தியாக கடந்து போக வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும், நம்முடைய தாளந்துகளை இந்த சபைகளிலே வந்து பயன்படுத்த வேண்டும். இது நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவராக தேவன் உங்களை இந்த அளவுக்கு வைக்கும்படிக்காகவே தம்முடைய ஆவியினால் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணல. ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த நிலைகளே ஆண்டவராக தேவனுக்கு பிரியமாய் உருமாற்றத்தின் கூடாக கடந்து போக வேண்டியது அவசியம். உதாரணமாக சொல்றேன் பாருங்க. பட்டுப்பூச்சிக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த கம்பளி புழு உங்களுக்கு தெரியும், கேட்டர்பில்லர் பார்த்திருப்பீங்க. இந்த கம்பளி புழுவினுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த கம்பளி புழு என்ன விதமான காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கிறது. எல்லா நாளிலும் நான் இந்த மரத்தை சார்ந்து வாழ வேண்டும், மரத்திலே காணப்படக்கூடிய இலை தழைகளை நான் உண்டு என்னுடைய காலங்களை நான் கழிக்க வேண்டும். இப்படி தன்னுடைய யோசனைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு நாளில் இந்த கேட்டர்பில்லர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கம்பளி பூச்சி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, தன்னை சுற்றிலும் ஒரு விதமான தன்னுடைய உடம்பிலே இருந்து சுரக்கக்கூடிய சில வகையான திரவங்களின் மூலமாக ஒரு நல்ல ஒரு கூடு ஒன்றை அமைத்து அதற்கு தேவையான எல்லா ஆகாரங்கள் யாவற்றையும் உள்ளே வைத்து அந்த கூட்டுக்குள்ளாகவே அடங்கி இருக்க துவங்க ஆரம்பிக்கிறது. நாள்பட இந்த கம்பளி புழுவினுடைய உருவம் அப்படியே மாற்றமடைய துவங்கி அதற்கு முன்பதாக சாதாரண புழுவாய் காணப்படக்கூடிய அதனுடைய நிலைகள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போய் அதற்கு 2 பக்கத்திலும் இறகுகள் முளைக்க ஆரம்பித்து அது ஒரு நாளிலே அந்த கூட்டை உடைத்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் கம்பளி புழுவாக அல்ல, அது நல்ல ஒரு வண்ணத்தி பூச்சியாக வெளியே வருகிறதை போல நம்முடைய வாழ்க்கையில கூட சில உருமாற்றங்கள் ஆண்டவராக தேவனுக்குள் வரக்கூடிய நம்முடைய ஜீவியத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் காணப்படக்கூடிய அதே நிலையோடு கூட காணப்படக்கூடிய கிறிஸ்தவனாய் அல்ல. ஒரு காலத்தில் ஆரம்ப நாட்களில் ஆண்டவராகிய தேவனுக்குள் வரும்பொழுது எப்படி நம்ம வர ஆரம்பித்தோம், அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஓடக்கூடிய ஓட்டத்திற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கவில்லை. அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, இந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து வருகிறது உண்டானால் இது அவனுடைய நிலைகளை கிறிஸ்துவுக்கு ஏற்ற வண்ணமாய் உருமாற்றம் அடைய செய்ய துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த விசுவாசத்தை சரியான விதத்தில் நீங்களும் நானும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களை அறியாத ஒரு உருமாற்றம்,
உங்களை அறியாத ஒரு வல்லமை பெற்றவனாய், கிறிஸ்துவுக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு மனிதனாய் இந்த விசுவாசம் உங்களையும் என்னையும் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இது என்ன? இந்த விசுவாசத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான தன்மைகளை பற்றி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் ஆழமா பேசுறேன், சற்று நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6 முதல் 13 வரை இருக்கக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நிதானமாய் வாசியுங்கள். இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷங்களை மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எந்த பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. கீழே நாங்கள் தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எங்கள் சரீரங்களில் நாங்கள் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கக்கூடிய நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கக்கூடியபடியால் நாங்கள் பேசுகிறோம். அவர் என்ன சொல்லுகின்றார்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிடிக்கப்பட்ட ஆரம்ப காலம், ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் அவரை தமஸ்குவினுடைய அந்த நேர் தெருவிலே சந்திக்க துவங்குகின்றார். சந்திக்கக்கூடிய நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய கழுத்தை கடினப்படுத்தி ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க மறுக்கக்கூடியவனாய், ஆண்டவராகிய தேவனுடைய வெளிச்சத்தினால் கீழே தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைகளை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு, கர்த்தாவே நீர் யார்? நான் உம்மை அறியவில்லை. ஆண்டவரே நீர் யார்? நீர் எனக்கு உம்மை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது, நீ துன்பப்படுத்தக்கூடிய இயேசு நானே என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் தன்னை, ஆண்டவராகிய தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய ஊழியத்தின் நிலைகள் அவருக்கு தெரியாது. ஆனால் அனனியா என்கிற தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தராகிய தேவன் பேசும்பொழுது அவர் சொல்லுகின்றார், இவன் எனக்கா எவ்வளவு பாடுபட வேண்டும் என்கிறதை பற்றி நான் அவனுக்கு சொல்ல போகின்றேன். ஆண்டவராகிய தேவன் அவனை வனையும்படிக்காக சித்தம் கொள்ள ஆரம்பித்தார். அந்த அப்போஸ்தலன் தான் சொல்லுகின்றார், நாங்கள் எப்பொழுதும் மரணத்தை எங்கள் சரீரங்களில் சுமக்கக்கூடியவர்களாய் விளங்குகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எந்த பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட ஆரம்பித்தாலும், நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சின்ன நெருக்கங்கள் வரக்கூடிய நேரத்திலும் கூட நம்மை அறியாத மனம் முறிந்து போன ஒரு வாழ்க்கை, நம்மை அறியாமல் அநேக விதமான கவலையின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, வேதனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. நிறைய பேரோடு கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கிறது உண்டானவர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்க எங்களால் முடியல. வேதனையின் மேல் வேதனை, உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம். இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை தாண்டி கடந்து போக ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பரிசுத்த பவுல் என்ன சொல்றார் பாருங்க, எந்த பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை. எல்லா பக்கத்திலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் நாங்கள் மனம் முறிவு அடைகிறது இல்லை. எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய தேவனுடைய மரணத்தை நாங்கள் சுமந்து திரியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். மரணத்தை சுமந்து தெரியக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் அவனுக்கு முன்பதாக கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தாலும் அதை அவன் தன்னுடைய மனதிலே ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக
ஜெயில் ஊழியத்திற்கு கடந்து போகக்கூடிய அந்த காலம். இந்த காலத்தில் சில சகோதரர்களாக நாங்கள் இணைந்து நம்ம பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும்படிக்காக கடந்து போன அந்த காலம். அதில் தூக்கு தண்டனை கைதிகள் சில பேரை சந்திக்கும்படிக்காக அங்கே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளிடத்தில் சில உத்தரவுகள் யாவற்றையும் பெற்றுக்கொண்டு கடந்து போக ஆரம்பித்தோம். அவர்கள் எதையோ வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்களே தவிர நாங்கள் சொல்லக்கூடிய எந்த வார்த்தைகளையும் கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசில் எந்த விதமான அந்த மன விருப்பமும் வரவே இல்லை. நாங்களும் அவர்களை பார்த்து நிறைய விஷயங்களை பேசுகிறோம். உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், எந்த காரியங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த சிறையிருப்பிலே நின்று ஆண்டவராகிய தேவனால் உங்களை விடுதலையாக்க ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் வல்லமையிலே நிறைந்தவராக இருக்கிறார். அவருடைய மனசில் ஒரு விஷயம் கூட உள்ள போகவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளிடத்தில் நாங்கள் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த 2 நாளில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டாயிற்று. தூக்கு தண்டனைக்குரிய எல்லா காரியங்களும் உருவாக்கப்பட அந்த தன்மைகள் எல்லாத்தையும் எல்லா தீர்ப்புகளும் வந்துருச்சு. நீ 2வது நாளில் அதிகாலை 5 மணிக்கு அந்த இருட்டோடை கூட அவரை கொண்டு போய் ஹேங் ஓவர் பண்ண போகிறாங்க. எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் நிர்மூலமாக போகிறாங்க. அவருடைய மனதிலே அவருடைய மனைவி பேசினாலும் அவருடைய மனசுக்குள்ளே ஏற்க முடியல. குழந்தைகள் வந்து அழுதாலும் அவருடைய கண்கள் இங்கும் அங்கும் திரும்புகிறது இல்லை. எதையோ வெறித்து பார்த்தவனை போல வேதனையோடு கூட காணப்படக்கூடியவனாய் மனம் பேதலித்த ஒரு மனுஷனை போல காணப்பட ஆரம்பிக்கிறான் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தார். மரணம் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய மனசில் எந்த விதமான காரியங்களுக்கும் இடமில்லாது இருக்கிறது உண்டானால், இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகின்றார், எல்லா நேரத்திலும் எங்கள் மரணங்களை நாங்கள் தூக்கி சுமக்கிறோம். எப்படி உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க. தூக்கி சுமக்கக்கூடிய அவர் கிரியைகளை செய்யாமல் இருந்தாரா பாருங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்கிறாரு. எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். எந்த இடங்களிலே ஆண்டவராகிய தேவனை பற்றி பேச முடியுமோ, எந்த இடங்களில் கர்த்தராகிய தேவனை வெளிப்படுத்த முடியுமோ, எந்த இடங்களில் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறிவிக்க முடியுமோ, எல்லா இடங்களிலும் இங்கும் அங்கும் ஓடி ஆடி கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய மனது எதை பற்றி யோசிக்கிறது? கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். மரணத்தை சுமந்தாலும் மரண பயம் வராமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் அவனை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. மரணமே என்னுடைய வாழ்க்கையிலே நேரிடக்கூடிய நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அந்த பயமற்ற ஒரு நிலை, மரணம் என்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது என்கின்ற நிலை என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பித்தாலும் கூட கர்த்தருக்கென்று கிரியைகளை செய்யக்கூடிய வைராக்கியமான வாஞ்சை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்படி உருவாக்கப்பட முடியும்? இத்தனை விதமான பாடுகள், வேதனைகள், மரண கஸ்தி என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொண்டு போய் அறைஞ்சிட்டாங்க. சிலுவையிலே அறைந்திருக்கக்கூடிய அந்த நேரம் 2 பக்கத்திலும் 2 கள்ளர்கள் அவரோடு கூட மெய்யாகவே சிலுவையில் அறையப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காரியம். அதுல ஒரு கள்ளன் அவருக்கு விரோதமாய் பரியாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவன் நீர் வல்லமையிலே நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிறது உண்டானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொண்டு நீ கீழே இறங்கி வர வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவன் பேசுகின்றான். மற்றொரு கள்ளன் அந்த கள்ளனை பார்த்து சொல்லுகின்றான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் குற்றம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஆக்கினையின் ஊடாக கடந்து போயிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை பார்த்து அந்த கள்ளன் கேட்கிறான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியானாகிய என்னை நீ நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் மரண அவதி, மரண வேதனை, மரண கஸ்தி, அவருடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய எல்லா இரத்தத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் உடைந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலை, பயங்கரமாக எல்லா விதமான எலும்புகளும் நரம்புகளும் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் அந்த மனிதன் வந்து கேட்கிறான், என்ன கேட்கிறான்? நீர் வரக்கூடிய அந்த நேரத்திலே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் என்னை நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து என்ன விதமான வார்த்தை சொல்லியிருக்க வேண்டும்? நானே இத்தனை விதமான வேதனையின் ஊடாக கடந்து போறேனேப்பா, எவ்வளவு வியாதியில் இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேனே, நான் எப்படி உனக்காக ஜெபிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் கேட்டுக்கலாம். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த கடைசி நேரத்திலே கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய வாஞ்சை அவருக்குள் எப்படி உருவாக்கப்பட முடிந்தது? இந்த வைராகி எங்கிருந்து வர ஆரம்பித்தது? நிறைய நேரங்களில் ஊழியத்துக்கு நம்ம லீவு போட ஆரம்பிக்கிறோம். ஊழியத்துக்கு என்னால் வர முடியலைங்க, கர்த்தருடைய காரியங்களின் ஊடாக கடந்து போக முடியல. ஆனால் கடைசி நேரம் இரத்தத்தினுடைய எல்லா விதமான துளிகள் யாவற்றையும் சிந்தக்கூடிய அந்த கடைசி லாஸ்ட் மொமெண்ட், அதிலே ஆண்டவராகிய தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவாக்கப்படக்கூடிய அந்த கள்ளன் இப்பொழுது கர்த்தராகிய தேவனை பார்த்து கேட்கிறான், இந்த ஒரு ஆத்துமாவையும் நான் ரட்சியாமல் போகிறது உண்டானால் மறு உலக வாழ்க்கைக்கு இவன் எப்படி வர முடியும்? ஆண்டவராகிய தேவன் பார்த்தார். தன்னுடைய மரணத்தினுடைய ஆக்கினைகளை குறித்து கர்த்தராகிய தேவன் யோசிக்கல, தன்னுடைய வேதனைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் யோசிக்கல, ரத்தம் சிந்தக்கூடிய நிலைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் யோசிக்கல. அவர் யோசித்தது எல்லாம் ஒன்றே ஒன்று,
கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவாக்கப்படக்கூடிய கடைசி நேரம். இந்த நேரத்தில் நான் அவரை விடுகிறது உண்டானால் இனி அவன் மரண ஆக்கினின் ஊடாக கடந்து போய் இனி மனம் திரும்பக்கூடிய வழிமுறைகளை தன் வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தராகிய தேவன் கடைசி இமைப்பொழுதிலும் கூட தன்னுடைய வேதனைகளை பொருட்படுத்தாமல் ஊழியங்களை செய்ததற்கு காரணம் விசுவாசம் உருவாக்கின வைராகியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை, எனக்கு கர்த்தர் அதை செய்வார் இது செய்வார். ஆனா இந்த விசுவாசம் இத்தோடு கூட அல்ல, அது உன்னையும் என்னையும் உருவாக்குகிறது. எப்படி உருவாக்குகிறது? கர்த்தருக்கென்று வைராக்கியம் நிறைந்தவனாய், வைராக்கியமான ஒரு வாஞ்சை நிறைந்த ஒரு மனிதனாய் ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்த சாது சுந்தர் சிங் ஒரு முறை தீபத் பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் தீபத் பகுதியிலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான புத்த லாமாக்கள் அவரை பிடித்து பயங்கரமாய் அடின்னு அடிச்சு, இனி இந்த அந்த புத்த மதத்தை வழிபடக்கூடிய அந்த சமயத்தை வழிபடக்கூடிய இந்த கிராமத்திற்குள் வருகிறது உண்டானால் உன்னை நாங்கள் மெய்யாகவே கொலை செய்யாமல் விடமாட்டோம் என்று சொல்லி குற்றுயிரும் கொலையுருமாய் அடித்து பெரிய ஒரு பள்ளத்தில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க சாது சுந்தர் சிங். உடனே அந்த சுந்தர் சிங் அந்த அந்த மகாபிரிய பள்ளத்துக்குள்ளாக ஆழத்துக்குள்ளாக போய் விழக்கூடிய ஒரு நேரம், அவருடைய சரீரமெல்லாம் வேதனை, பயங்கரமாக இரத்தமெல்லாம் இங்கும் அங்கும் சிதறிப்போன ஒரு சூழ்நிலை. உடனே யாராகவும் என்னை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி உள்ளே, அதாவது கீழே அந்த ஆழத்திலே பள்ளத்தாக்கிலே கிடக்கக்கூடிய அவர் துயர சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தார். யாருமே வரக்கூடிய அதாவது வழி ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு அடர்ந்த ஒரு அதாவது அந்த காட்டுப்பகுதி. உடனே திடீரென்று சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆகக்கூடிய நேரத்தில் இவர் ஈன சத்தத்திலே மேலே இருக்கக்கூடிய யாராகிலும் ஒருவர் என்னை காப்பாற்ற மாட்டாள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் வந்து எட்டி பார்த்து அவரை பார்த்து சொன்னான், நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றும்படிக்காய் வந்திருக்கிறேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கிறது, எனக்கு நீ தயவுசெய்து தண்ணீர் தர வேண்டும், முதல்ல நீ வந்து உள்ளே இருந்து நீ வந்து அதை மேலே வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த சாது சுந்தர் சிங்கை அவன் தூக்கி வெளியே கொண்டு வந்து நிறுத்தினான். நிறுத்தக்கூடிய இடத்துல ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தாகத்தினால் நான் செத்து போய் விடுவேன் போல் இருக்கிறது. உடனே அந்த மனுஷன் தன்னுடைய 2 கரங்களையும் நீட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் சுனையில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய வாயிலை பார்க்க துவங்க ஆரம்பித்தான். பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த மனுஷனுடைய கரங்களை பார்த்த பொழுது 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தழும்பு ஒன்றை அவருடைய கண்கள் பார்த்தது. ஐயோ ஆண்டவரே நீரான்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் அவரை ஆசீர்வதித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? சாது சுந்தர் சிங் அடிபட்ட அதே கிராமத்திற்கு திரும்ப மீண்டும் கடந்து போய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார். எப்படிங்க முடியும்? அந்த கிராமத்தில் தான் அடித்து துரத்தினாங்க, அந்த கிராமத்தில் தான் வேதனைப்படுத்த ஆரம்பித்தாங்க, அங்குதான் அநேக விதமான பாடுகளின் ஊடாக அவரை கொலை உயிராய் குற்ற உயிராய் மாறப்படக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. திரும்பவும் அதே கிராமத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி அவருடைய மனதை ஏவினது எது என்றால் விசுவாசத்தினால் காணப்படக்கூடிய வைராகியத்தின் உறுதி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இரத்த சாட்சிக்கூடிய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இங்கு காணப்படக்கூடிய ஒருவர் கூட இரத்த சாட்சிக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த விசுவாசம் என்னை உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருக்கென்று என்னுடைய உயிரையும் கொடுக்க நான் ஆயத்தமாய் வருவேன் என்கின்ற ஒரு வைராக்கியம். கர்த்தராகிய தேவன் என்றால் நெருப்பாய் பற்றி எரியும் ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியத்தினுடைய நிலைகளை நிமித்தமாகத்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன வார்த்தை சொல்கிற? திரும்ப ஒரு வாசிங்க, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6 முதல் 13 வரை கொஞ்சம் வாசிங்க. அந்த வசனத்தில் எப்படியெல்லாம் அவர் வந்து பேசுகிறார். இப்போ நீங்கள் வந்து வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் நல்ல விதத்திலே நாம் மெய்யாகவே கற்று உணர முடியும். வாசிங்க. இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்திலே உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எப்படி சொல்றாரு பாருங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே நாங்கள் தள்ளப்பட்டும் மடிந்து
ஒழிந்து போகிறதும் இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி எங்கள் சரீரங்களிலே விளங்கும்படி இயேசுவின் இயேசுனுடைய மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க. இயேசுனுடைய மரணம் சாதாரணமான மரணமா, அல்லது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் படுத்தவுடன் அப்படியே தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய ஒரு மரணமா? எவ்வளவு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட மரணம். அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் எங்கள் சரீரங்களிலே சுமந்து திரிகிறோம். அந்த கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து ரோம வீரர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிறிஸ்து இயேசு சுமந்த சிலுவை அது ரோமர்களுக்கு மத்தியிலே அது ஒரு அவமானத்தின் சின்னம். அது எந்த அதாவது அந்த அரசாங்கத்திற்கு விரோதமாய் செய்யப்படக்கூடிய பெரிய குற்றங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணத்தை ஆண்டவராக தேவன் தூக்கி சுமக்கிறது உண்டானால் ரோமர்களுக்கு மத்தியிலே அவர் மகா பெரிய சட்ட ரீதியான குற்றம் செய்த ஒரு மனிதன் என்கிறதை பற்றி சொல்லக்கூடிய அளவிற்காக, அவரை அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கான மகா பெரிய கொடிய தண்டனை. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் எங்களிலே சுமந்து திரிகிறோம். காரணம் என்னவா? அதுக்கு முதல்ல என்ன போட்டு பாருங்க. எதனால சுமந்து திரிகிறாரா? கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி. எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் ஜீவன் என்னுடைய சரீரத்தில் விளங்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மரணத்தை நான் சுமக்கணுமா? எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? கர்த்தருடைய ஜீவன் எனக்குள் விளங்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்க வேண்டும். எப்படிப்பட்ட மரணம்? பாடுகள், அவமானங்கள், வேதனைப்படுத்தப்படக்கூடிய ஒரு மரணம். அநேகம் விதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு காரியம் அல்ல. எல்லா இடங்களிலும் நொறுக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, நெருக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, தள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லா காரியங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், விசுவாசம் எங்களை உருவாக்க துவங்கிற்று. நான் விசுவாசித்தேன், ஆகவே இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நான் கர்த்தராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் காணப்பட்டதினாலே இந்த நம்பிக்கை என்னை உருவாக்க துவங்கிற்று. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த நம்பிக்கையை பற்றி நமக்கு சாதாரணமாய் மேலோட்டமாய் காரியங்கள் தெரியும். ஆனால் உள்ளார்ந்த விஷயத்தில் இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளை எப்படி உருவாக்குகிறது என்று பாருங்கள். அவனை உறுதியுள்ள ஒரு கன்மலையை போல, கர்த்தராகிய தேவனுக்கென்று தன்னுடைய உடலையும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனை போல. இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க முடியாது. சொல்லுவோம், வார்த்தையில் சொல்லுவோம், நான் ஆண்டவராகிய தேவனுக்கு என்னுடைய ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம், ஒருவேளை நம்ம பேசலாம். ஆனால் அந்த மாதிரி நேரம் வரக்கூடிய நேரத்திலே நீங்களும் நானும் நிற்க முடியாமல் ஒரே ஓட்டமாக ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறது வழக்கம். இது விசுவாசம் என்னையும் உன்னையும் உருவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி மூச்சு இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருக்கென்று நான் என்னுடைய வைராக்கியத்தை காண்பிப்பேன் என்கின்ற ஒரு வல்லமையான ஒரு நிலை என் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. இது எங்கிருந்து வருகிறது? விசுவாசத்தின் ஆழ்ந்த ரகசியம். விசுவாசம் என்னை உருவாக்கும்படி ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது என்னை எப்படி உருவாக்குகிறது? எத்தனை காவல் வந்தாலும் சாவு வந்தாலும், அப்போஸ்தலர் சொல்றார் பார்த்தீங்களா, காவல் வந்தாலும் சாவு வந்தாலும் நிர்வாணம் வந்தாலும் மகா பெரிய அவமானங்களும் நிந்தைகளும் வேதனைகளும் வந்தாலும் ஆண்டவராகிய தேவனை இழக்கும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க மாட்டோம், சம்மதிக்க மாட்டோம். கர்த்தராகிய தேவனுக்கென்று எங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றை நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இனி கர்த்தரை விட்டு ஒரு நாளும் நாங்கள் பின்னிட்டு போகிறது இல்லை. இந்த நிலைகள் வருகிறதற்கு காரணம் என்ன? விசுவாசம் என் வாழ்க்கையை உருமாற்றம் அடைய செய்ய வேண்டியது அவசியம். சாதாரணமான தன்மையோடு கூட அல்ல, அது என்னை மாற்றமடைய பண்ணக்கூடிய தன்மைகளோடு கூட மெய்யாகவே கடந்து வர வேண்டியது அவசியம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மட்டுமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அருள் பெறுகிறதுனா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும்? அருளப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தராகிய தேவனுடைய அருளை நான் பெற்றிருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அருள் இருக்கின்றார்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றார், மேன்மைப்படுத்திருக்கிறான்னு அர்த்தம். மீனிங் அருளப்படுகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனால் உனக்கு எல்லா விதமான நிலைகளும் மேலோங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். இவர் என்ன சொல்லுகின்றார்? பாடுகள் எனக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடுகளை ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில் நான் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது வேதனையின் மத்தியில் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவன் சொல்லிட்டால் வேறு வழி இல்லைங்க, இந்த காரியங்கள் யாவற்றையும் ஏற்றுக்கொண்டே வர வேண்டியது அவசியம்.
ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரன் தினகரன் ஆரம்ப நாட்களில் தன்னுடைய பிரசங்கத்தில் விதமான ஒரு வார்த்தையை பற்றி பேசியிருக்கிறது நான் கேட்டிருக்கிறேன். அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் என்ன ஒரு வார்த்தையை பேசுவார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணுவார். சிலுவை மரணத்தை பற்றி அவர் பேசும்பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய இயேசுவை அநேக விதமான மக்கள் வாரினால் அடித்தார்கள். சிலுவையிலே கொண்டு போய் அறையக்கூடிய நேரத்தில் நான் சில ஆங்கில படங்களை நான் பார்த்தது உண்டு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இல்லை, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் என்ன சொல்வார், நான் சில ஆங்கில படங்களை பார்த்தது உண்டு. அதில் ஆண்டவராகிய தேவனை கொண்டு போய் சிலுவையிலே கொண்டு போய் அறையக்கூடிய நேரத்தில் அங்கே ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை கொண்டு போய் சிலுவையின் மேலே வச்சு ஆணியை வைத்து அடிக்கக்கூடிய நேரத்தில் அம்மான்னு சொல்லி சத்தம் போடுவார், ஐயோ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். ஆனால் வேதத்தில் என்ன விதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வசனத்தில் என்ன போட்டிருக்கு, வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். நிறைய பேர் இப்படிலாம் படம் எடுத்திருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். எனக்கே என்னை அறியாமல் ஒரு சிரிப்பு வர ஆரம்பிக்கும். என்ன காரியங்கள், ஆண்டவராகிய தேவனை அடிச்சோன்னா ஐயோ அப்படின்னு கத்துவார், அம்மா அப்படின்னு கத்துவார். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் எனக்காக அனுகிரகம் செய்யப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்களேன். பிலிப்பியர் 1:29 வசனத்தில், ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்றாரு, உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம், கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுபடுகிறது என்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், அதை உண்மையான நிலையோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம். பாடு வருகிறதற்கு முன்பதாக வரைக்கும் நான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் சில நேரங்களில் வேக்சினேஷன் போடுகிறதுக்காக வருவாங்க. அந்த நாட்கள் அம்மை நோய் இருக்குது, அதாவது அந்த தடுப்பூசி போடுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த காலரா நோய் தடுப்பூசி போடுகிறது வழக்கம். இந்த மாதிரி வீடுகளுக்குள்ளாக வரக்கூடிய அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆட்களையும் அழைப்பித்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஊசிகளை போடுகிறது வழக்கம். எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு ஃபேமிலி உண்டு. அது அதாவது இந்த காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே முரட்டுத்தனமான ஆட்கள். எல்லாம் அது முரட்டுத்தனமான ஆட்களில் எந்த வம்பு சண்டைக்கும் அவங்க போகாமல் இருக்க மாட்டாங்க வச்சுங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வாலிபப்பில் முதற்கொண்டு அப்படி அதாவது பயங்கரமாக எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருக்க ஆரம்பித்தாலும் சரி, உடனே அதாவது வார்த்தைகளின் மூலமாக பேசுகிறதுல உடனே கரங்களை நீட்டிடும். அந்த மாதிரி ஒரு தைரியம் வாய்ந்த ஒரு பிள்ளை. அந்த குடும்பத்துக்கு எங்கள் வீட்டில் வேக்சினேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா விதமான ஆட்களுக்கு வேக்சினேஷன் போட்டாச்சு. ஏற்ற வீட்டில் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு கேட்டாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் உள்ளே 2-3 பேர் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாரு, அந்த பொண்ணு உள்ளே இருக்குது. இந்த வேக்சினேஷன் போடக்கூடிய இந்த காரியங்களை கேட்ட மாத்திரத்தில் வீட்டு கதவை நல்லா லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிவிட்டு சத்தமே போடவே இல்லை. அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து கேட்டாங்க, உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களா? உள்ளே தான் இருக்கிறாங்க. நீங்கள் போய் அதாவது மெயின் டோர் வழியாக போகாமல் போனாலும் பரவாயில்ல, சைடு வழியாக லேசாக ஒரு சின்ன ஒரு இடிப்பான ஒரு பகுதி இருக்கிறது, அது வழியாக உள்ளே போனால் ஆட்களை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டோம். உடனே அவர்கள் முன் வாசலில் கதவை தட்டாங்க 2 பேர். சைடு கேப் வழியாக 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் ஐயோ சத்தத்தை பார்க்கணும், ஐயோ அம்மா அப்பா ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு ஊசி தான். கர்த்தராகிய தேவன் இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டாலும் அவர் எந்த சந்தடியும் போடாம இவைகள் எல்லாவற்றையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு நிலை, என் பிதாவாகிய தேவன் எனக்கு தந்த பரிசு இது. எப்படி ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஒரு மனிதனுக்கு பரிசு கொடுக்கிறது உண்டானால் சத்தம் போட்டால் நம்ம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி அப்படி நம்ம கேட்க ஆரம்பிப்போம். ஒரு மனிதன் பரிசுகளை தருகிறது உண்டானால் எத்தனை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அந்த பரிசு அதாவது அந்த கிஃப்ட் பாக்ஸை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை கூட நம்முடைய செவிகளுக்குள்ளாக போகாது. பாக்ஸை விட்டு கண்ணு இங்கே எங்கேயும் போகிறதில்ல. என்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்க? ஒருவேளை அதாவது பீங்கான் கப்பு வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, அல்லது உள்ள ஏதாச்சும் கிளாஸ் டம்ளர் வாங்கி வச்சிருப்பாங்களா, அல்லது என்ன காரியம் வச்சிருப்பாங்க? இதைத்தான் நம்ம பாசிட்டிவ் யோசித்துக்கொண்டு இருப்போமே தவிர அவர்கள் பேசக்கூடிய காரியங்களை கூட ஏதாச்சும் 2 கேள்வி கேட்டால் கூட சரியான பதில் கூட சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய பரிசு என்ன அப்படின்னா, அவருடைய வேதம் என்ன சொல்கிறது? அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக பாடுகளின் ஊடாக கடந்து போகும்படியான பரிசைத்தான் தேவன் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இந்த பாடுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் வேதனைப்படுகிறதின் காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை உருவாக்கல.
உருவாக்குகிறது உண்டானால் இந்த பாடுகள் என்று சொல்லி நீங்களும் நானும் பாராமல் கர்த்தர் தரக்கூடிய பரிசாக நாம் பார்க்க ஆரம்பிப்போம். எனக்கெல்லாம் ஆண்டவராகிய தேவன் பரிசு கொடுக்காம அவனுக்கு கொடுத்துட்டாரு இவனுக்கு கொடுத்துட்டாரு, எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பரிசுக்குரிய காரியங்களை கர்த்தர் தரவில்லை. அந்த நாட்களிலே அப்போஸ்தல ஜனங்கள் அப்படித்தான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 5வது அதிகாரம் 41வது வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் எப்படி தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக அவமானப்படுத்தப்படுவதற்கு பாத்திரராக நினைவு கூறப்பட்டதினால அவங்களுக்கு என்ன ஒரு மேன்மையாய் காணப்பட ஆரம்பித்தது. இத்தனை ஐக்கியத்தில் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவ்வளோ பேர் நம்முடைய ஐக்கியத்தில் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு சகோதரனை மாத்திரம் முன்பதாக அழைப்பித்து உங்களுடைய கரங்களில் 25 பவுனுக்கு உரிய ஒரு செக்கை நான் உங்களுடைய கரங்களை தருகிறேன். இது எவ்வளோ பெரிய ஒரு பரவசம் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. நம்முடைய முகத்தை கூட அவருடைய கண் பார்க்கவே இல்லையே, இந்த ஒரு மனுஷனை தானே அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு மாத்திரம் 25 சவரனுக்குரிய எல்லா விதமான பொக்கிஷங்களை பெரிய ஒரு சக்காவை போட்டு அவருடைய கையில் கொடுத்துட்டாரு என்று சொல்லி 2 விதமான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒன்று, நாம் இந்த இடத்துல உட்காரக்கூடிய அடுத்த வாரத்தில் வரக்கூடிய நேரத்தில் மறைந்து உட்காராமல் வெளியே உட்கார ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த வாரத்தில் ஒருவேளை அவருடைய கண் நம்மளை பார்க்கறது உண்டானா நமக்கு இந்த மாதிரி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையோடு கூட. 2வது கண் எப்படி இருக்கும் பாருங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரனை பார்க்கும் பொழுது பொறாமை கண்கள். நமக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கலாம் பாருங்க, அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதே விஷயத்தில் பாடுகளை கர்த்தர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை முன்பதாக தள்ளிவிட்டு சொல்லுங்க நம்ம போய் பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிற ஆரம்பிப்போம். அவருக்கே கொடுத்துருங்க ஆண்டவர், அவருக்கே கொடுத்துருங்க, எனக்குரிய பங்கை சேர்த்து அவருக்கே கொடுத்துருங்க, 2 விதமான டபுள் மெஷர்டு கொடுத்துருங்க என்று சொல்லக்கூடிய காரியத்திற்கு தன்மை என்ன என்றால், கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மைகளை நாம் ஏற்க மனமற்றவர்களாய் இருக்கிறோம். அவர் தரக்கூடிய நன்மை பாடுகள் தான் நன்மை என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தரக்கூடிய பரிசு என்றால் அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் புறக்கணிக்க கூடாது. இந்த உருமாற்றத்தின் நிலைகள் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது, விசுவாசம் என்னை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. நான் பாடுகளின் ஊடாக கடந்து போகும்படிக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு, அது மனரம்யமான ஒரு வாழ்க்கையின் அழைப்பு அல்ல. பாடுகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சகிக்கிறதான் என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டம், அதுதான் அவருடைய சித்தம். இதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய கரங்களிலே பரிசை போல தரும் பொழுது நான் அவைகளை புறம்பே தள்ளுகிறது எப்படி, என் தேவனுடைய மனதை நான் வேதனைப்படுத்துகிறது எப்படி, சந்தோஷமாய் அவர் தரக்கூடிய பாடுகளை வேதனைகளை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் உள்ளவனாய் மாற்றப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். விசுவாசம் என்னை எப்படி உருமாற்றம் அடைய ஆரம்பிக்கிறது பாருங்கள். ஆரம்ப நாட்களிலே வரக்கூடிய அந்த நம்பிக்கை கர்த்தருடைய சமூகத்தில் நன்மைகளை பெறக்கூடிய நம்பிக்கையாய், ஆனால் இப்போ என்னை அது உருமாற்றம் அடைய செய்து பாடுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் பெற்றவனாய் உன்னையும் என்னையும் அது உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. 2வது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்வது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க, கொஞ்சம் நிதானமா வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்பக்கூடிய தேவன் மேல் நம்பிக்கையாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலே நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு, அவர் சொல்லுகின்றார் மரணம் எங்கள் மேல் வரும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களை தப்புவித்தார் உண்மைதான், ஆனால் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரணத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்றோம். ஆண்டவராகிய தேவனுக்கென்று எத்தனை கஷ்டத்தின் ஊடாக கடந்து போகும்படி ஆண்டவராகிய தேவனுடைய பாதைகள் என்னை நடத்த துவங்க ஆரம்பித்தாலும், என்னுடைய வழிமுறைகள் எல்லா விதமான வழிமுறைகளிலும் அநேக விதமான
தடைகள், அநேகம் பாடுகள், அநேகம் இழப்புகள், அநேகம் நஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் எங்களுடைய நிச்சயம் எதுவாக இருக்கிறது? கர்த்தராகிய தேவனுடைய மரணத்தை சுமக்கும் நிச்சயம் எங்கள் மேல் இருக்கிறது. அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் ஆண்டவராக தேவன் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிறோம் என்கிற வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தராகிய தேவன் இந்த இக்கட்டுகளில் நின்று எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களை ரட்சிக்க வேண்டும், எங்களை தப்புவிக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே தர சித்தம் வைக்க ஆரம்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஆர்சியில் ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. இந்த பாடலினுடைய வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த அந்த ஆர்சி பாடலில் என்ன பாட்டு வரும் பாருங்க, மாற்ற நினைக்கிறதை மாற்ற வேண்டும், அதற்கு மேல் நான் அதை ஏற்க வேண்டும்னு சொல்லுவார். எப்படி சொல்றார் பாருங்க, ஒரு காரியத்தை மாற்றுகிறதுக்காக நான் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி முடியக்கூடிய அளவுக்கு மாற்றுகிறதுக்கு நான் ட்ரை பண்ணணும். ஒருவேளை மாற்ற முடியவில்லை என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாரும்னு சொல்லி ஜெபிக்கிற மாதிரி ஒரு பாடல். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் மாற்றம் வராதிருக்கக்கூடிய வேளைகளில் கர்த்தரோடு கூட நீங்களும் நானும் போரிட துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். ராஜாவாகிய எசேக்கியாவுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அந்த வியாதி திடீரென்று வரக்கூடிய அந்த அரிப்பிளவை என்கிற ஒரு பெரிய ஒரு வியாதி. இந்த அரிப்பிளவை வியாதி என்கிறது இப்போ இருக்கக்கூடிய, அதாவது அந்த பிளட் கேன்சருக்கு சமானமான ஒரு வியாதி. இந்த வியாதி அந்த மனுஷனுடைய சரீரத்திலே வந்த மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான வைத்தியர்களை அவன் அழைப்பிக்க துவங்கினான். தன்னுடைய இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படக்கூடிய பெரிய பெரிய அங்கு காணப்படக்கூடிய முக்கியமான வைத்தியர்கள் யாவரையும் அழைப்பித்துக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இந்த வியாதி ரொம்ப முற்றி போயிடுச்சு, இவைகளிலே நின்று நீக்கப்படுகிறது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவன் பெரிய அரசன் தானே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே காணப்படக்கூடிய பிரபலமான வைத்தியர்களை எல்லாம் அழைப்பிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களும் சொல்லிட்டாங்க, இந்த காரியம் ஒன்றுமே ஆக்கப்படுகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவனுடைய தீர்க்கதரிசியை அவன் அனுப்பிக்கின்றான். கர்த்தராகிய தேவன் தான் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். எத்தனையோ விதமான மருத்துவர்களிடத்தில் நான் ஆலோசனை கேட்டுட்டேன், அவங்களால முடியலன்னு சொல்லிட்டாங்க. என்றாலும் கூட கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக என்னுடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்க போகின்றேன். கர்த்தராகிய தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசியை அழைப்பிக்கின்றான். அழைப்பிக்கக்கூடிய நேரத்தில் ராஜாவாகிய எசேக்கியாவை பார்க்கக்கூடிய ஏசாயா சொல்லுகின்றான், இந்த வியாதி நீங்கி நீர் பிழைக்க மாட்டீர், சாகவே சாவீர், ஆகவே உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்னு சொல்லிட்டார். சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகவே சாவீர் என்கிறது கர்த்தருடைய திட்டம். உடனே எசேக்கியா ராஜா கர்த்தராகிய தேவனை நோக்கி முறையிட்டு அழ ஆரம்பிக்கின்றான். ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னால் செஞ்ச எல்லா நல்ல கிரியைகளை பாருங்கள். இஸ்ரவேல் நாட்டில் அது வரைக்கும் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்காம எத்தனையோ வருஷங்களாக அவர்கள் இந்த காரியங்கள் யாவற்றையும் மறந்து போயிட்டாங்க. ஆனால் எங்களுடைய எல்லா விதமான அந்த நாடுகள் அத்தனையிலும் கூட பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்கிற பெரிய ஒரு முறைமைகள் யாவற்றையும் உருவாக்கி கர்த்தருக்கு நான் பாராட்டின வைராக்கியமான நிலைகளை உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே ஆண்டவராகிய தேவனும் அவருடைய ஜெபத்திற்கு இரக்கம் பாராட்டி உன்னுடைய ஆயுசு காலத்தோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டி தரேன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, 15 வருஷம் இப்போ நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரப்போகின்ற நேரம். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து நாட்டிலேருந்து சில அரசர்கள் வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் ராஜாவாகிய எசேக்கியா நேராக உள்ளே கூட்டிகிட்டு போய் அவனுடைய பொக்கிஷ சாலையிலே அவனுடைய அநேகம் விதமான இராணுவ தளவாடங்கள் யாவற்றையும் கொண்டு போய் காண்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய தீர்க்கதரிசி மீண்டும் வந்து சொல்லுகின்றான், என்ன காரியத்தை நீ செஞ்சீங்க? இந்த காரியத்தை நீ செய்தது நிமித்தமாக கர்த்தராகிய தேவனுடைய கோபத்தை நீ சுமக்க போகிறீர். பேசாமல் 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்தே போயிருந்திருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், ஒரு காரியத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறது உண்டானால் நிறைய பிரச்சனைகளை நான் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறேன் என்று விருப்பப்படுகிறாரோ அதை நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை ஆண்டவராக தேவன் விருப்பமாய் என்னுடைய வாழ்க்கையிலே தருகின்றார், எதை என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவன் அனுமதிக்கின்றார், இந்த அனுமதிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் விசுவாசம் என்கின்ற ரகசியமான பங்கின் மூலமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்து விடுகிறது. அதையும் எப்படி நான் ஏற்றுக்கொள்கின்றேன்? சந்தோஷமாய் என் தேவனாகிய கர்த்தருக்குள் மரணம் என் மேல் வரும் என்கிறதை நிச்சயித்து நான் காத்திருக்கிறேன். மரணம் வரும் என்கிற நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படியாய் காணப்பட முடியும்? ஒவ்வொரு நாளிலும் நான் மரணத்தை பற்றியே யோசிக்க ஆரம்பிப்பேன். இந்த நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும், அடுத்த நாள் வந்துடும், என்னுடைய நினைவு சிந்த எல்லாம் மரணத்தை பற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையில வேற எந்த விதமான பற்றும் பாசமும் இல்லாதிருக்கக்கூடிய மரணத்தை எதிர்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலையோடு கூட காணப்படக்கூடிய ஒரு தன்மை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்
தன் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு பங்கு என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் நாங்கள் பாடுகளை பட்டு நிந்தைகள் அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். இதே விதமான நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட காணப்பட்ட சீஷர்களை பாருங்கள். ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போகிறாங்க. சீஷர்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்கிறார், முன்னால் போய் கிராமத்தை போய் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறார். உள்ளே போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க. சீஷர்கள் நேராக இயேசப்பாட்ட வந்தாங்க. வரக்கூடிய சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே, நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். எலியாவை போல வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து இந்த ஜனங்கள் யாவரையும் ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவது நமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விதமான ஆட்களையும் கொன்று போட நமக்கு சித்தமா? ஏனென்றால் கர்த்தராகி நீர் எங்களோடு கூட இருக்கிற, நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு தைரியமா அவங்க நம்முடைய இலைகளுக்குள் வரக்கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சீஷர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இயேசு சொல்லுகின்றார், மனுஷகுமாரன் ஜனங்களை அழிக்கும்படிக்காக அல்ல, ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்காகவே வந்திருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தேன். நம்ம கையில் ஆண்டவராகிய தேவன் தந்த அதிகாரம் உண்டு. சில நேரத்தில் இந்த அதிகாரங்களை அநேக விதமான மக்கள் தவறான விதத்தில் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு திருச்சபையில் ஒரு சபை போதகர் இவ்விதமான வார்த்தையை பேசுகிறது வழக்கம். என்ன வார்த்தையை சொல்லுவார்? சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பார்த்து, இந்த சபையை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் போய் வாசலில் போய் நின்று கொள்ளுவார். நின்று கொண்டு, இந்த சபையை விட்டு வெளியே போகக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் பைபிள் மேலே அடித்து நீங்கள் சத்தியம் பண்ணணும், இந்த சபையை விட்டு வேறு எந்த சபைக்கும் நான் போக மாட்டேன். ஒருவேளை நான் போகிறது உண்டானால் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள தூதனானவர் என்னை ஒரே அடியாய் அடித்து ரத்தம் கக்கி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைபிளை சத்தியம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவார். எல்லா ஜனங்களும் பயந்து பயந்து பயந்து, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு போதகர் அவர் அழைக்கிறது உண்டானால் கூட, ஐயையோ நம்ம இந்த சபையை விட்டு வெளியே போயிட்டு அவர் ரத்தம் கக்கி செத்து போயிடுவோம் என்று சொல்லி பயந்து ஓடி வரக்கூடிய ஒரு நிலை. இயேசப்பாவனுடைய ஊழியத்தில் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. இவர்களை அழித்து போடுவது நமக்கு சித்தமானவரின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே நிந்தைகளும் அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வைராக்கியம். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். நாங்கள் பாடுகளை பட்டு நிந்தைகள் அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை, அங்க பாடுகள் வந்தது, நிந்தைகள் வந்தது என்றாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை நிறுத்தவே இல்லை. அவங்க பாருங்க, அவங்க பண்ணக்கூடிய ஊழியத்தில் சில நேரங்களில் பாடுகள் வரக்கூடிய நேரத்தில், நிந்தைகள் வரக்கூடிய நேரத்தில் ஊழியங்களை முடித்துவிட்டு ஓடி வரக்கூடிய ஒரு மக்களாக அல்ல. பாடுகள் வந்தது, நிந்தைகள் வந்தது என்றாலும் எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை நாங்கள் உங்கள் மத்தியிலே நிறைவாக்கி முடிக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வைராகியம் எப்படி இருக்க வேண்டும்? அடி வாங்கினா கூட கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லணும். அநேக விதமான பிரச்சனைகளை எனக்கு விரோதமாய் உருவாக்க ஆரம்பித்தாலும் அங்கும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே ஒரு தடவை இதே விதமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஐக்கியத்துக்கு ஆரம்ப நாட்களிலேயே வந்து ஒரு அருமையான ஒரு சகோதரி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பிரச்சனைகள் நிமித்தமாக ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. அந்த சகோதரி இன்னொரு ஒரு சகோதரி 2 பேரையும் உள்ளே கொண்டு போட்டாங்க. போடக்கூடிய நேரத்தில் அது அதாவது அந்த பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கைதிகள் இருக்கக்கூடிய பகுதி. போடக்கூடிய நேரத்தில் பெண் கைதிகள் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவங்க, வாயை திறந்தாலும் கெட்ட வார்த்தையாக பேசக்கூடியவங்க, ரொம்ப மோசமான ஆட்களும் கூட. அநேக விதமான பாவ பழக்கங்களில் சிக்குள்ள மக்களை தான் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுகிறது வழக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த அருமையான அம்மா, நம்ம ஐக்கியத்துக்கு ஆரம்ப நாட்களில் வரக்கூடிய அந்த அம்மா, இவங்களை கொண்டு போய் சில பிரச்சனைகளை நிமித்தமாக உள்ளே கொண்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
பண்ணக்கூடிய நேரத்தில் அங்கேருந்து அங்கேருந்து அவங்களால வந்து பேச முடியாது. வெளியே இருக்கக்கூடிய வார்டனுடைய அதாவது அந்த செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு என்னோடு கூட தொடர்பு கொண்டு, ஐயா எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப நெருக்கப்படுகின்றேன், செய்யாத குற்றத்திற்காக என்னை கொண்டு போய் உள்ள கொண்டு தள்ளிட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பயங்கரமான சூழ்நிலைகள், ரொம்ப கேவலமான சூழ்நிலைகள், அவங்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் காது கொண்டு கேட்க முடியாத ஒரு வார்த்தைகள். ஆகவே இந்த காரியங்களில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் இழந்து போகாதபடி எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. நானும் அந்த சகோதரிக்காக ஜெபிச்சேன். கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஐக்கியத்துக்கு திரும்ப வந்தாங்க. முன்பதாக வந்து சாட்சியினுடைய நேரத்தை கொடுக்கறது வழக்கம் அந்த நாட்களில். முன்பதாக வந்து ஐயா நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னாங்க. சரின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால அந்த அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் சில பிரச்சனைகள் நிமித்தமாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ நமக்கு முன்பதாக வந்து சாட்சி சொல்கிறதுக்காக கடந்து வராங்க. அங்கே போன பொழுது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளாக போகக்கூடிய நேரத்தில் கர்த்தர் ஏன் எனக்கு இவ்வளவு விதமான அவமானத்தின் காரணம் செய்யாத ஒரு காரியத்திற்காக, அதாவது பெரிய ஒரு பிரச்சனைலாம் இல்லை, அவங்களுடைய அதாவது அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களினாலே வரக்கூடிய சில தகராறுகள், வழி தகராறு, இந்த தகராறு நிமித்தமாக உள்ள கொண்டு போட்டாங்க. இவங்க செய்யாத ஒரு காரியத்திற்காக பழி போட்டு அவங்களை கொண்டு உள்ள கொண்டு போடக்கூடிய ஒரு நேரம். அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் எல்லாம் மோசமான சுபாவங்கள் நிறைந்தவர்கள். ஆண்டவராகிய தேவன் ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தால்? ஒரு நாள் என்னுடைய மனசுல சந்தோஷமே இல்லை, ரொம்ப சமாதானமே இல்லாத ஒரு கண்ணீரோடு கூட காணப்படையா, என்னுடைய மனசெல்லாம் அப்படியே ஒன்றுமெல்லாம் அப்படி வந்து உடைக்கப்பட்டதை போல நான் என்னுடைய வாழ்க்கையை உணர ஆரம்பித்தேன். ஆனால் அடுத்த நாளிலே கர்த்தராகிய தேவனுக்குள் என்னை நான் தேற்றிக்கொண்டு நான் செய்த காரியம் என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன். எப்படி பாருங்க, அது எப்படிங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. என்ன அவமானப்படுத்தி உள்ள கொண்டு போட்டுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அந்த என்னுடைய செல்லில் இருக்கக்கூடிய அந்த பெண்களில் அநேகம் பெண்கள் என்னுடைய வாயின் வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், வந்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுதாங்க ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளம். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளிலே எல்லா விதமான ஜனங்களும் சிதறி போகக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்குனாங்க. என்றாலும் சிதறி போற மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். ஐயோ, என்னுடைய சொந்த நாட்டை விட்டு நான் போயிட்டேன், சொந்த இடத்தை விட்டு நான் போயிட்டேன், என்னுடைய தேசத்தை விட்டு நான் போயிட்டேன், என்னுடைய சொந்த உரிமையான காரியங்களை விட்டு நான் கடந்து போய்விட்டேன் என்று சொல்லி அவர்கள் இடிந்து போய் இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷமான வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். எப்படிங்க முடிஞ்சிச்சு? என்னுடைய வீட்டை நான் விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு உண்டான உறவின் ஜனங்களை நான் விட்டுட்டு போயிட்டேன், எல்லா விதமான மக்களுக்குள்ளும் சிதறி போகக்கூடிய அனுபவங்களை கர்த்தராகிய தேவன் எங்கள் வாழ்க்கையிலே தந்து விட்டார். எங்க வீட்டை போயிட்டோம், எங்களுக்கு உண்டான சுதந்திரங்கள், எங்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் எங்களுடைய கரங்களை தாண்டி கடந்து போய்விட்டது. சிதறி போயிட்டோம். மொழி அறியாத, இனமறியாத, முகமறியாத மக்களுக்கு மத்தியில் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். சிதறி போன மக்கள் திகைத்து போய் உட்காரவில்லையே. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வைராக்கியம் எப்படி வர ஆரம்பித்தது? விசுவாசம் அவனை வைராக்கியத்திலே உறுதி உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. அவனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அடக்க முடியாது. எரேமியா பக்தன் சொல்லுகின்றான், உம்முடைய வார்த்தைகளை அடக்கி நான் இழைத்து போய்விட்டேன். உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய எலும்புகள் யாவற்றையும் எரிக்கக்கூடிய நெருப்பை போல காணப்பட ஆரம்பிக்கிறது. என்னால் அவைகளை அடக்க முடியல, அவைகளை வைத்திருக்க என்னால் முடியல. கர்த்தருடைய காரியங்களை அறிந்திருக்கக்கூடிய நீயும் நானும் வெறுமனே இருக்கிறது எப்படி? கர்த்தராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் தேசம் எங்கிலும் சிதறி இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே ஆண்டவராகிய தேவனை அறிந்திருக்கக்கூடிய நீயும் நானும் உன் மட்டில் நீ ஒளிப்பாக மறைப்பாக இருக்கிறது எப்படி? வைராகியம் உனக்குள் கனன்று எரிய வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்கின்றார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அது ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணி. அந்த வேலையை நான் எப்படி செய்யாமல் இருப்பேன்? அந்த காரியங்களின் மூலமாக கடந்து போகலாம் நான் எப்படி இருக்க முடியும்? இந்த வைராகியமும் வாஞ்சியும் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி வர முடியும்? விசுவாசம் அவனை உருவாக்க ஆரம்பிக்கிறது. உண்டானால் கர்த்தரை கற்றுக்கொண்ட நீயும் நானும் வெறுமனே இருக்கவே மாட்டோம். நம்முடைய மட்டிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே சுகமாய் வாழக்கூடிய நிலையோடு கூட நான் காணப்பட மாட்டேன். தேசமே அழியக்கூடிய நேரத்தில் நான் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? நெகேமியா என்கிற அந்த தேவனுடைய மனிதன் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு நாளிலே ராஜாவாகிய அந்த அர்த்தசஷ்டா வந்து கேட்கின்றான் நெகேமியாவை பார்த்து,
நெகேமியா, முன்ன மாதிரி உன்னுடைய முகம் இல்லையப்பா, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாய் உட்கார்ந்துருக்கிறீங்க, காரணம் என்ன? உன்னுடைய சரீரத்தை ஏதாவது வியாதி வந்திருக்கிறான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை ஆண்டவனே, எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இல்லைப்பா, உன்னுடைய முகம் முன்பு மாதிரி இல்லை, இப்போ உன்னுடைய முகம் வேறுபடுத்தப்பட்டதாய் காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன? உடனே பரலோகத்திலே காணப்படக்கூடிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நெகேமியா ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ராஜாவாகிய அர்தசஷ்டாவை பார்த்து அவன் ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், என் ஜனமும் என் தேசமும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ராஜாவே? என்னுடைய ஜனங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டாங்க, என்னுடைய நகரம், என்னுடைய நாடு, எங்களுடைய பட்டணம் எல்லாம் இடிந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்த இந்தியா நாடு அழிவை நோக்கி கடந்து போகக்கூடிய இந்த காலத்தில் நீயும் நானும் அமெரிக்கா இருக்கிறது எப்படி? தேசமே ஒன்றுமில்லாமல் சிதைந்து போகக்கூடிய இந்த காலங்களில் நீயும் நானும் சந்தோஷமாய் வாழுகிறது எப்படி? அந்த வைராகியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொழுந்து விட்டு எரிய வேண்டியது அவசியம். அந்த வைராகியத்தின் நிலைகளை அடக்கி ஆள நம்மால் ஆகிறது இல்லை, முடியாது. ஏனென்றால் விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அது உன்னையும் என்னையும் நெருக்கி ஏவ ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உன்னால என்னாலும் பேசாமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்காமல் நான் எப்படி ஒளிவாக மறைவாக இருக்கிறது? என் தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கக்கூடிய நான் எப்படி மற்ற மக்களுக்கு அறிவியாதிருக்கிறது எப்படி? இந்த வைராகியம் எனக்குள் எப்பொழுது வர முடியும் என்று சொன்னால், வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசம் என்னை உருவாக்க வேண்டியது அவசியம். அதுவும் எப்படி உருவாக்க வேண்டுமாம்? எல்லா விதமான நிந்தைகளும் பாடுகளும் வந்தாலும் அந்த பாடுகளிலும் நிந்தையிலும் கர்த்தராகிய தேவனை உயர்த்தி காண்பிக்கும் ஒரு விசுவாசம். இயேசுவுக்கு தான் அடிக்கிறாங்க, இயேசு என்கிற வார்த்தைகளுக்காகத்தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்றைய நாளில் வெள்ளூர் பட்டணத்தில் நடந்த ஒரு காரியம் இன்னைக்கு நியூஸில் வந்துச்சு. அதில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சில பேர், ஒரு சபையை சார்ந்த சில பேர் வந்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் அவர்களை பிடித்து அடின்னு போட்டு அடிச்சு, மட்டுமல்ல அவர்களுடைய நெற்றியில் வந்து அநேகம் விதமான விபூதி போன்ற அநேகம் விதமான காரியங்களை பூசி ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வருகின்றேன்? இந்த நாட்களில் பிரச்சனை தான், ஊழியம் பார்க்கறது கஷ்டம்தான், என்றாலும் அந்த கஷ்டத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு என்று காண்பிக்கும் வைராகியம் தான் உறுதி. ஆண்டவராகிய தேவன் எதை உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனை நிமித்தம் துவண்டு ஓடும் மனிதனை அல்ல. உங்களுக்கே நல்லாவே தெரியும், மீன்களிலே 2 விதமான மீன் வகைகள் உண்டு. ஒன்று ஆற்றினுடைய வெள்ளத்தோடு கூட அடித்துக்கொண்டு ஓடக்கூடிய செத்துப்போன மீன்கள். அந்த மீனை வலைஞர்கள் கூட பிடிக்க மாட்டாங்க. அந்த பிடிக்கக்கூடிய அந்த வலையில் செத்து போயிருக்கக்கூடிய மீன்களாக அவர்களுடைய கண்கள் பார்க்கறது உண்டாலும் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்களெல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது உயிரோட்டம் நிறைந்த, சத்து நிறைந்த, வல்லமை நிறைந்த ஒரு மீன்களாய் எதிர்த்து வரக்கூடிய வெள்ளத்திற்கு எதிராக நின்று போட்டி போட்டுக்கொண்டு நீந்தக்கூடிய மீன்களைத்தான் பிடித்து அவர்கள் பயன்படுத்துகிறது வழக்கம். அதே மாதிரி கர்த்தராகிய தேவனுக்கு செத்துப்போன மீன்கள் தேவையில்லை. ஆண்டவராகிய தேவனுக்கு உயிரற்ற கிறிஸ்தவன் தேவையில்லை, பலவீனமான கிறிஸ்தவன் தேவையில்லை. யாராச்சும் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே ஓட்டமாய் ஓடி போகக்கூடிய கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை. யாராகிலும் அநேக விதமான பிரச்சனைகளை உருவாக்குறான் என்று சொன்னால், இனி என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியவே வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவன் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை ஒருவன் ஆண்டவராகிய தேவனுக்குரியவனாய் இருந்தாலும் கர்த்தராகிய தேவனுக்குள் வைராகியம் நிறைந்தவனாய் அவன் காணப்பட வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவராகிய தேவன் அவர் மூலமாய் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை பேசுகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? உன்னுடைய கண்கள் பார்க்கக்கூடிய எந்த டைரக்ஷனையும் நீ பார்க்கக்கூடிய நேரத்தில் எவரையும் பாராமல் நீ வெட்டி போட்டுவிடு, வெட்டி கொளுத்து விடு, எல்லா மக்களையும் வெட்டி கொண்டு போடு. அவர் சொல்லுகின்றார், உன்னுடைய கைகளிலே உன்னுடைய பட்டயம் ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வலது புறமாய் இடது புறமாய் ஏகமாய் திரும்பி வெட்டு. இந்த காரியங்கள் வைராகியம் உனக்குள் பற்றி எரிய ஆரம்பித்தால் தான் யூ ஆர் எ ரியல் கிறிஸ்டியன், உண்மையான கிறிஸ்தவன். உண்மையான கிறிஸ்தவன் என்ன அர்த்தம்? அவன் கர்த்தராகிய தேவனுக்கு என்று பற்றி எரிய ஆரம்பிப்பான். தூங்கி கிடக்கவன்லாம் இல்லை, உறங்கி கிடக்கக்கூடியவன் அல்ல கிறிஸ்தவன். ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக எழும்பி நடக்காதிருக்கக்கூடியவன் அல்ல கிறிஸ்தவன். கர்த்தராகிய தேவனுக்கென்று தன் ஜீவனையும் பாராமல் மெய்யாகவே கர்த்தரை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டத்திலே தீவிர கதியாய் இயங்கக்கூடியவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கர்த்தராகிய தேவன் விரும்பக்கூடிய கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை அதுதான். நீயும் நான் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். விசுவாசம் என்னை இந்த மாதிரி உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும்,
கர்த்தராகிய தேவனுக்குள் எழும்பி பிரகாசிக்க நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பாடுகளை கண்டு பின்னிட்டு போகக்கூடிய எவனையும் கர்த்தராகிய தேவன் திரும்பி கூட பார்க்கிறது இல்லை. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்றால் எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு முறை அடிகளை வாங்க ஆரம்பித்தாலும் கூட திரும்ப திரும்ப கர்த்தருக்கென்று பாடுகளின் ஊடாக கடந்து போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உண்மையான ஊழியக்காரனைத்தான் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ராஜ்யத்திலே மேன்மை உள்ளவனாய் தேர்ந்தெடுக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை நான் முடிக்கின்றேன். அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர், அந்த அவனுடைய படையில் அலெக்சாண்டர் என்கின்ற பெயர் வாய்ந்த ஒரு மனிதன் ஒருவன் இறந்தான். ஒரு முறை எதிரி படைகளை வீழ்த்தும்படிக்காக யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறாங்க. கடந்து போகக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் எதிரியினுடைய நாட்டுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. போகக்கூடிய நேரத்தில் அடுத்த நாள் காலையில் யுத்தத்துக்கு போகணும். அன்றைக்கு இரவிலே அந்த மகா அலெக்சாண்டர் சொல்லுகின்றான், இன்றைக்கு இரவோடு கூட இரவாக நாம் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். அவர்கள் விழிக்கிறதற்கு முன்பதாக அந்த நாட்டை நம்பசமாய் பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆலோசனைகளை பேசும்படி கடந்து வருகின்றான். அந்த படையில் இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் இருக்கக்கூடிய அந்த ஆள் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரே பயம். இந்த எதிரி படைகளின் ஊடாக இருக்கக்கூடிய வேவு பார்த்த சில ஜனங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த எதிரி படையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களும் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய மக்கள், அவர்களை அழிக்கிறதும் ஒழிக்கிறது நம்மால் முடியாது. ஆகவே இந்த படைகளில் இருக்கிறதை காட்டிலும் ஒரே ஓட்டமாய் விலகி ஓடுகிறது நல்லதுன்னு சொல்லி அந்த 2 பேரும் பேசி இருக்கக்கூடிய அந்த நேரம் இரவோடு கூட இரவாக எல்லா விதமான ஜனங்களும் போயிட்டாங்க. இந்த அலெக்சாண்டர்ங்கக்கூடிய அந்த படையில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் மட்டும் வீட்டுக்குள்ளே நல்லா படுத்து தூங்கிட்டான். மற்ற எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. யுத்தத்துக்கு போய் எதிரி படைகளை அவங்க உண்மையிலே பலசாலிகள் தான் என்றாலும் கூட இந்த படை பலத்தை வைத்துக்கொண்டு மகா அலெக்சாண்டர் அந்த படைகளை தோற்கடித்து எல்லா விதமான வெற்றி கொடிகளை நாட்டி அந்த நாட்டை தன்னுடைய நாட்டோடு கூட சேர்க்க துவங்க ஆரம்பித்தார். மறுநாள் காலையில் எல்லா விதமான சோல்ஜர்ஸை முன்பதாக நிறுத்தி, உங்களுடைய உயிரை கூட நீங்கள் துச்சமாக நினைத்து எனக்காக நீங்கள் யுத்தத்தின் ஊடாக கடந்து போனீங்க, ஒவ்வொருவருக்கும் நான் வீர பரிசை தரப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாரும் வரிசையில் நின்னாங்க. அப்போ அந்த ராத்திரி தூங்கலாம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் என்கிற அந்த ஒரு ஆள் அவனும் வரிசையில் நிற்கிறான். எல்லாரும் யுத்தத்தின் ஊடாக கடந்து போன ஆட்கள் எல்லாரும் அதாவது வீரமாக நிற்கிறாங்க. இவன் நேற்று நைட்டாக நல்லா கொரட்டை விட்டு படுத்து தூங்கிட்டு இவனும் அந்த பரிசை பெரும்படிக்காய் உள்ளே நிற்கின்றான். ஒவ்வொரு மனுஷனுடைய முன்பதாக நின்று அரசன் பாராட்டி, இந்த அரசனுக்காக உங்களை உயிரையும் கொடுக்க நீங்கள் மெய்யாகவே ஆயத்தமாய் கடந்து போனீர்கள் சொல்லி வீர விருதுகளை கொடுத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த அலெக்சாண்டருக்கு பக்கமாக நின்று, நேற்றுக்கு இரவு நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்டான். ஏன்னா அதாவது அநேக விதமான மக்கள் உங்களுக்கே தெரியும், எந்த இடமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், சபையாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், ஆட்களாக இருந்தாலும், ஒரு கூட்டமாக இருந்தாலும், அலுவலகமாக இருந்தாலும், போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா? போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கும். அந்த மாதிரி இந்த அலெக்சாண்டர் நேற்று அந்த 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 கூடாரத்தை விட்டு வெளியே வராமல் நல்லா தூங்கி இழுத்து மூடி படுத்து தூங்கிட்டான் அரசரே அப்படின்னு சொல்லிட்டார். நேராக வரக்கூடிய அலெக்சாண்டர் அவனை பார்த்து கேட்டான், நேற்று இரவு என்ன செய்தாய்? நானும் யுத்தத்தின் உள்ளாக கடந்து போனேன். யுத்தத்தின் உள்ளாக போனையா அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கக்கூடிய நேரத்தில் பயந்து போய் கதறிட்டான். இல்லை ஐயா, நான் நேற்று அந்த மக்களுக்காக நான் பயந்து, எல்லா விதமான மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நான் பயந்து இந்த நேற்று ராத்திரிலாம் கூடாரத்துக்குள்ளாக நான் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் என்னுடைய பெயரை வைக்க அருகதை அற்றவன், ஆகவே இவனை சிரச்சேதம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொலை செஞ்சிட்டார். இது எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், வெற்றியற்ற ஒரு கிறிஸ்தவனை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே மகிமைப்படுத்தும் ஒரு கர்த்தர் அல்ல. பாடுகளின் ஊடாக ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை அடைகிறதால் தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய வழி. பாடுகளை குறித்து நீங்களும் நானும் வேதனைப்படாமல், துக்கத்தின் ஊடாக கடந்து போகாமல், பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாய் ஆண்டவருடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில்,
அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அப்படி நாம் தலைகளை தாழ்த்தி, பாடுகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் உம்மை விட்டு விலகாத மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. உமக்குள் உறுதியாய் நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபைகளை தாரும். ஆதி காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை நிமித்தம் கர்த்தராகி உம்மை விட்டு விலகாமல் தேவனுக்குள் தங்களை உறுதியாக காத்து கொண்டதைப் போல இந்த கடைசி நாட்களிலும் பிரச்சனைகளின் நிமித்தம் விலகி போகும் மனம் என் வாழ்க்கையை விட்டு கடந்து போகவும் கர்த்தருக்கு நான் வைராகியமாய் பிரகாசிக்கவும் கிருபைகளை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோமா? நன்றி ஆண்டவரே, விசுவாசம் எங்களை உருவாக்கக்கூடியதாக, விசுவாசத்தின் ரகசியத்தின் மகிமைகளை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரியும் வல்லமை பெற்றவர்களாய், எந்த பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய், நாங்கள் தள்ளப்பட்டாலும் மனமுறிவாக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்கும் மக்களாய் நிறுத்தக்கூடிய வழிமுறைகளை தரக்கூடிய விசுவாசத்தின் உறுதி எங்கள் வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் கர்த்தாவே. பாடுகளையும் வேதனைகளையும் அவமானங்களின் மிந்தலைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பாடுகள் எங்களை பயமுறுத்தக்கூடாது, வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய உறுதி நிலைகளை இழக்கும்படியான தன்மைகளை உருவாக்கிவிடக் கூடாது. நிந்தைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் வைராகியத்தின் வாஞ்சை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பற்றி பிடிக்க கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசுவாசம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையின் நிலைகளையும் உருவாக்கி தருவதாக. கர்த்தராகிய தேவனுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தருக்கென்று சாட்சி உள்ளவனாய், சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. ஏதோ வந்தோம், ஏதோ ஓடினோம், ஏதோ காரியங்களை நடப்பித்தோம் என்று அல்லாமல் கர்த்தராகிய தேவனுக்குள் வந்த நான் கிறிஸ்துவுக்கென்று எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்கிற வைராகிய வெறி ஒவ்வொரு பிள்ளையினுடைய மனதிலும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளையினுடைய மனதையும் அப்படியே உருவாக்கி தருவதாக. கர்த்தருடைய வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாய் அவர்கள் ஒவ்வொருவரும் கஷ்டத்தையும் பாடுகளையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய தேவன் தந்த பரிசு என்கிறதை அவர்கள் தங்கள் மனதிலே மெய்யாகவே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவைகளை தங்கள் வாழ்க்கையிலே மனப்பூர்வமாய் கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் ஆசரித்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்றுக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசினதற்காய் நன்றி. இவர்கள் கர்த்தாவை உமக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு மக்களாய், கர்த்தருக்கென்று சாதிக்க பிறந்த ஒரு மக்களாய், கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க எங்கள் வாழ்க்கையில எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகாத வைராகிய வாஞ்சை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் எங்களுக்கு தேவையான மன்னாவை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். சகல மகிமையான காரியங்களை நீரே விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.